welcome to Python for Toddler series. So previous video la நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா so எப்படி நம்ம நம்பர்ஸ் வச்சிட்டு ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்றது அப்படி தான் நம்ம வந்து பார்த்தோம். So previous video பார்க்காம யாராவது ஸ்ட்ரைட்டா அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா so please நீங்க அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. So that நம்ம ஃபர்தரா பார்க்க போற கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் ரொம்பவே பெட்டராவும் கிளியராவும் புரியும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா so நம்பர்ஸ் வச்சிட்டு எப்படி ஒரு வேற விதமான ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் கிரியேட் பண்றது அப்படி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம். So previous வீடியோல இந்த மாதிரி ஒரு அவுட்புட் எப்படி எடுத்துட்டு வருது அப்படி தான் நம்ம வந்து பார்த்திருந்தோம். So அதாவது நம்பரோட டிக்ரீசிங் ஆர்டர்ல இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் நாம வந்து எப்படி கிரியேட் பண்றது அப்படி தான் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இது வந்து ரொம்பவே கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ இதே மாதிரி தான் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து இருக்கும். ஸோ நம்பரிங்ஸும் இதே மாதிரி இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ நம்பரிங்ஸ் வந்துட்டு வேறு மாதிரி இருக்கும். ஸோ அது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ரோவில் இங்கே இருக்கக்கூடிய 5 வந்து நம்மளுக்கு அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ செகண்ட் ரோவில் இருக்கக்கூடிய 5 4ங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ரீப்ளேஸ் ஆகிட்டு 4 5 அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அடுத்த ரோவில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். 3 4 5 அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 2 3 4 5ன்னு இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேட்டர்ன் நம்ம பார்த்துருந்தோம் அப்படின்னா ஸோ இந்த பேட்டர்ன் உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பிகாஸ் நம்ம ப்ரீவியஸ் கோட்லேயே பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல ஒவ்வொரு ஐட்ரேஷனுக்கும் 5 வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும், எதனால நம்ம இந்த இடத்துல n-j கொடுக்குறோங்கிறத நம்ம வந்து ரொம்பவே டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ இந்த இடத்துலையும் அதே மாதிரி தான் ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் செஞ்சோம் அப்படின்னா போதும் நம்மளுக்கு இந்த பேட்டர்ன் வந்து கிடைச்சிரும். ஸோ இந்த பேட்டர்ன்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய லாஜிக் என்ன அப்படின்னா ஸோ யூசர் வந்துட்டு நம்மளுக்கு 5 ரோஸ் என்டர் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ 5 ரோஸ் வந்து நம்மளுக்கு வந்து வரும். பட் ஆனால் ஒவ்வொரு ரோக்கு போகும்போதே நம்மளுக்கு வந்துட்டு வேல்யூ வந்து டிக்ரிமெண்ட் ஆகிக்கிட்டே வரணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது 0th ரோ, ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு 0th ரோ பிரிண்ட் பண்ணும்போது எங்களுக்கு வந்துட்டு யூசர் என்டர் பண்ண ரோவோட மேக்ஸிமம் வேல்யூ அதாவது 5 அதை கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஸோ 5க்கு அடுத்த நம்பர் 4, அப்புறம் 3, அப்புறம் 2, அப்புறம் 1. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து வரணும். ஸோ அதுக்கப்புறம் திரும்ப ஃபர்ஸ்ட் ரோக்கு வராங்க அப்படின்னா ஸோ 5க்கு முந்தின நம்பர், ஸோ 5க்கு முன்னாடி இருக்க நம்பர் 4. ஸோ அந்த 4 5 உங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரோவில் பிரிண்ட் பண்ணணும். ஸோ அடுத்து வராங்க அப்படின்னா ஸோ 4க்கு முந்தின நம்பர், ஸோ 3 4 5 அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும். ஸோ இந்த ரோக்கு வரும்போது 3க்கு முந்தின நம்பர் 2 3 4 5 அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும். ஸோ அடுத்த இந்த ரோக்கு வராங்க அப்படின்னா 2க்கு முந்தின நம்பர் இந்த இடத்துல 1 2 3 4 5ன்னு பிரிண்ட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த பேட்டர்னில் எப்படி நம்ம அவுட்புட் எடுத்துகிட்டு வருது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கான கோடு கொடுத்துட்டு நான் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது நம்பர் ஆஃப் ரோஸ் கேட்குது, 5ன்னு கொடுத்துட்டு நான் வந்து என்ட்ரு தரேன். ஸோ என்ட்ரு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு அவுட்புட் வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி நான் எக்ஸ்பெக்டட் அவுட்புட்டில் என்ன போட்டிருந்தனோ அதே மாதிரி தான் எனக்கு அவுட்புட் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எடுத்தோடனே n is equals to int of input of ங்கிற மெத்தட் யூஸ் பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னா யூசர் கிட்ட இருந்து அவுட்புட் ஸ்க்ரீன்லேருந்து வேல்யூ வாங்குறதுக்காக 5ங்கிற வேல்யூ தராங்க. ஸோ n வந்துட்டு 5ன்னு இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம வந்துட்டு நெஸ்டட் ஃபார் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒன்று வந்துட்டு i வந்துட்டு ரோ பிரிண்ட் பண்ணுறதுக்காக, j வந்து காலம் பிரிண்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த இடத்துல பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா n-j தான் போட்டிருந்தோம். அதாவது நம்ம ப்ரீவியஸ் கோட்ல போட்டிருந்தா அதே லாஜிக் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி லாஸ்ட்ல பிரிண்ட்ல பேக்ஸ்லாஷ் என்ன கொடுத்துருக்கும். ஸோ இந்த இடத்துல சேஞ்சஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல ரேஞ்ச் ஃபங்க்ஷன் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து சேஞ்சஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போதே உங்களுக்கு வந்துட்டு தெரிஞ்சிருக்கும் ஒவ்வொரு நம்பர் நம்மளுக்கு வந்து டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே போகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நெகட்டிவ் இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணணும். ஸோ ரேஞ்சில் நெகட்டிவ் இண்டெக்ஸிங் கொடுத்தோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்துட்டு நம்பர்ஸ் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். ஸோ அந்த கான்செப்டை தான் நம்ம வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ யாருக்காவது இந்த இடத்துல இந்த -1 எதுக்காக நான் கொடுத்துருக்கேன்னு தெரியாமல் இருந்தது அப்படின்னா நம்ம முன்னாடி போட்டிருக்க ரேஞ்ச் மெத்தடோட தியரிட்டிக்கல் வீடியோஸ் நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே கிளியராக புரியும். ஸோ இப்போ இந்த கோட் வந்துட்டு எப்படி ரன் ஆகுதுங்கிறத நம்ம லைன் பை லைன் பார்க்கலாம். ஸோ அடுத்த லைன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ ஃபார் i இன் ரேஞ்ச் n கொடுத்துருக்கேன். ஸோ n வந்துட்டு நம்மளுக்கு 5ன்னு இருக்குது. அப்போ 0, 1, 2, 3, 4ன்னு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 0 பாயிண்ட் பண்ணியிருக்கும். ஸோ அடுத்து வந்து ஃபார் j இன் ரேஞ்ச் i, -1, அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஐயோட வேல்யூ வந்து ஃபஸ்ட் நம்மளுக்கு வந்து 0 பாயிண்ட் பண்ணியிருக்கும். அடுத்து -1 அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா -1 அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ரேஞ்சில் இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ ஒன்று வந்துட்டு ஸ்டார்ட் வேல்யூ, ஒன்று வந்துட்டு ஸ்டாப் வேல்யூ, இன்னொன்று வந்துட்டு ஸ்டெப் வேல்யூ. ஸோ இப்போ நம்பர் வந்துட்டு உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகணும் அப்படின்னா ஸோ 0 1 2 3 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும் அப்படின்னா பாசிட்டிவ் இண்டெக்ஸிங்கில் கொடுக்கணும். ஸோ இதுவே நீங்கள் வந்துட்டு 2 1 0 அப்படின்னு இந்த மாதிரி டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து நெகட்டிவ் இண்டெக்ஸிங் வந்து கொடுக்கணும். ஸோ இதுதான் பாசிட்டிவ் இண்டெக்ஸிங்க்கும் நெகட்டிவ் இண்டெக்ஸிங்க்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸு. ஸோ அதுதான் நம்ம தியரிட்டிக்கல் வீடியோஸில் ரொம்பவே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ இதுக்கு நீங்கள் ரேஞ்ச் எடுத்தீங்க அப்படின்னா ஸோ இதோட அவுட்புட் என்ன இருக்கும் அப்படின்னா வெறும் 0 மட்டும்தான் இருக்கும். ஸோ இது நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து செக் பண்ணலாம். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ ஜஸ்ட் அந்த ஃபார் லூப்பை மட்டும் இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஸோ ரேஞ்ச் அதே மாதிரி கொடுத்துட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்க வேல்யூஸ் நீங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி டைப் பண்ணுங்கள். ஸோ -1, -1. ஸோ இதை கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன மாதிரி வேல்யூ வருதுன்னு பாருங்கள். ஸோ அதை நம்மளுக்கு விசிபிளாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த இடத்துல ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஜேவை பிரிண்ட் பண்ண சொல்லிட்டு நம்ம வந்து ரன் பண்ணுறோம். ஸோ இப்போ ரன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து வெறும் 0 மட்டும்தான் எனக்கு வந்து அவுட்புட்டில் வந்திருக்கு. ஸோ இதுதான் நான் வந்து சொல்லியிருந்தேன்.
ஸோ இதுக்கு வந்துட்டு அவுட்புட் வந்து வெறும் 0 தான் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது நம்மளோட இந்த ஐட்ரேஷன், இந்த ஃபஸ்ட் ஐட்ரேஷன் படி, அதாவது 0 இருக்கும்போது நம்மளுக்கு ஜேயோட வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னா 0ன்னு இருக்கும். இப்போ உள்ளே வரும்போது என்ன சொல்கிறோம் அப்படின்னா n - j பண்ண சொல்கிறோம். ஸோ நம்மக்கிட்ட nல என்ன இருக்குது அப்படின்னா 5 இருக்குது. ஸோ 5 - 0 பண்ணும்போது நம்மளுக்கு 5 வரும். ஸோ அந்த 5 நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஸோ அடுத்து ஃபெச் பண்ண எலமெண்ட் இருக்காது. ஸோ ஃபாரில் போய்ட்டு வெளியில் போயிடும். ஸோ வெளியில் போயிட்டு இந்த இடத்துல \n இருக்குது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய கர்சர், இந்த n பேராமீட்டரில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு \n இருக்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய கர்சர் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துக்கு வந்துடும். ஸோ திரும்ப ஃபார்லூப் போகும், ஐயை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஸோ ஐ வந்து இப்போ 1 பாயிண்ட் பண்ணும். ஸோ திரும்ப உள்ள வருது, ஐயோட வேல்யூ வந்து இப்போ 1. ஸோ -1, -1 அப்படின்ட்டு வருது. ஸோ இது பார்க்கும்போது உங்களுக்கு வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா 1, 0 அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதையும் நீங்கள் வேணும்னா நீங்கள் வந்து தாராளமாக செக் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் 1ன்னு கொடுத்துட்டு ரன் பண்ணுங்கள். ஸோ ரன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் 1, 0 அப்படின்ட்டு வந்திருக்கும். ஸோ இதுக்காக தான் நம்ம வந்துட்டு நெகட்டிவ் இண்டெக்ஸிங் நாம வந்து தரோம். ஸோ எதுக்காக நெகட்டிவ் இண்டெக்ஸிங் தரோம்ங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சுக்கும். நம்பர் வந்து டிக்ரீஸ் ஆகணும்ங்கிறதுக்காக. ஸோ இப்போ நம்மளுக்கு 1 வந்து பாயிண்ட் பண்ணியிருக்கும். ஸோ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், n - j பண்ண சொல்லியிருக்கோம். என்னோட வேல்யூ வந்து 5. ஸோ 5 - 1 பண்ணும்போது 4 வருமா. ஸோ அந்த 4 நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஸோ அடுத்து போய் பார்க்கும் 0 பார்க்கும். ஸோ 5 - 0 பண்ணும்போது 5, அந்த 5 பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஸோ அடுத்து ஐட்ரேட் ஆகும், 2 போய் பாயிண்ட் பண்ணும். ஸோ 2 பாயிண்ட் பண்ணும்போது இந்த இடத்துல 2, -1, -1 இருக்கும். அப்போ இந்த இடத்துல 2, 1, 0 அப்படின்ட்டு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட் பண்ணும்போது n - j அப்படின்னா 5 - 2 வந்துட்டு நம்மளுக்கு 3ன்ட்டு வரும். ஸோ 5 - 1 வந்துட்டு 4ன்னு வரும். 5 - 0 வந்துட்டு 5 அப்படின்ட்டு வரும். ஸோ இந்த ஐட்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்மளுக்கு 3 போய் பாயிண்ட் பண்ணும். ஸோ 3 பாயிண்ட் பண்ணும்போது 3, -1, -1. ஸோ ஃபஸ்ட்டு இண்டெக்ஸிங் வந்துட்டு நம்மளுக்கு 3, அதுக்கப்புறமேட்டு 2, அதுக்கப்புறம் 1, அதுக்கப்புறம் 0. ஸோ 5லேருந்து 3 போச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து 2. ஸோ 5லேருந்து 2 போச்சு அப்படின்னா 3, 5லேருந்து 1 போச்சுன்னா நம்மளுக்கு வந்து 4, 5லேருந்து 0 போச்சுன்னா நம்மளுக்கு வந்து 5. ஸோ திரும்ப ரன் ஆகும். ஸோ 3 விட்டுட்டு 4 போய் பாயிண்ட் பண்ணும். ஸோ இப்போ 4, -1, -1 அப்படின்ட்டு இருக்கும். அப்போது இந்த இடத்துல 4, 3, 2, 1, 0. ஸோ டோட்டலாக 5 ஐட்ரேஷன்ஸ் நடக்கும். ஸோ 5லேருந்து ஒவ்வொரு நம்பராக மைனஸ் பண்ணும். ஸோ இப்போ 1, 2, 3, 4, 5 அப்படின்னு நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி அவுட்புட் வந்து வந்திருக்கு. ஸோ நம்ம முன்னாடி போட்ட மாதிரி அதே மாதிரி தான் நம்மளோட இண்டெக்ஸிங் வந்து இந்த இடத்துல இருக்குது. பட் ஆனால் n - jங்கிறது அப்படியே தான் இருக்குது. இந்த கண்டிஷன்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து மாற்றிருக்கோம். ஸோ i, -1, -1 கொடுத்துருக்கிறது எதுக்காக அப்படின்னா இந்த மாதிரி வேல்யூஸ் இருக்கணுங்கிறதுக்காக தான். ஸோ இதுவே ப்ரீவியஸ் கோடில் உங்களுக்கு எப்படி வந்திருக்கும் அப்படின்னா, ஸோ இதுவே உங்களுக்கு ப்ரீவியஸ் கோடில் எப்படி வந்திருக்கும் அப்படின்னா, ஸோ 0, 0, 1, 0, 1, 2, 0, 1, 2, 3, 0, 1, 2, 3, 4 இந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ அப்போ 5லேருந்து நம்மளுக்கு எல்லாமே 0 மைனஸ் பண்ணிட்டு இந்த லைன் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்துட்டு 5, 5, 5, 5, 5 அப்படின்ட்டு அவுட்புட் வந்திருக்கும். ஸோ அடுத்து இந்த இடத்துல 1 மைனஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல 4, 4, 4, 4ங்கிறது அவுட்புட்டாக வந்திருக்கும். 2 மைனஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு 3, 3, 3ன்னு வந்திருக்கும். ஸோ இந்த 3 மைனஸ் பண்ணிட்டு 2, 2ன்னு வந்திருக்கும். இந்த 4 மைனஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல 1ன்னு வந்திருக்கும். ஸோ இதுதான் ப்ரீவியஸ் கோடில் நம்மளுக்கு வந்திருந்த அவுட்புட்டாக இருந்திருக்கும். ஸோ பாருங்கள், ஸோ இந்த இடத்துல நம்ம போட்டிருக்க அவுட்புட்டு இந்த அவுட்புட்டும் மேட்ச் ஆகுதா. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ப்ரீவியஸ் கோடில் நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆச்சு. ஸோ இதுவே நம்மளுக்கு நம்பர்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி ரிவர்ஸ் வேணும் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட் எனக்கு வந்து 5, 4ன்னு பிரிண்ட் பண்ணதோ 4ன்னு பிரிண்ட் பண்ணிட்டு 5ன்னு பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லணும்னா இந்த இடத்துல நம்ம n - 0, n - 1ன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதை நம்ம ஸ்வாப் பண்ணணும். அப்போ எப்படி ஸ்வாப் பண்ணணும் அப்படின்னா 1, 0ன்னு பண்ணணும். ஸோ கான்ஸ்டண்ட்டாக nல தான் மைனஸ் பண்ண போகிறீங்க. அதாவது 5லேருந்து தான் 1ஐயும் 0 மைனஸ் பண்ண போகிறீங்க. பட் ஆர்டர் தான் இந்த இடத்துல மாறி இருக்கு. ஸோ அதனால இந்த மாதிரி இந்த ஆர்டர் மாறணும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம நெகட்டிவ் இண்டெக்ஸிங் கொடுத்தா தான் நம்மளுக்கு வந்து மாறும். ஸோ அதனால தான் இந்த இடத்துல 1, 0 நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவும் இந்த வீடியோவும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே கிளியராக புரியும். ஸோ இந்த கோடுக்கு பின்னாடி இருக்க லாஜிக்கும் உங்களால் ரொம்பவே கிளியராக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த கான்செப்ட் மூலமாக எப்படி நம்ம இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் எடுத்துகிட்டு வருதுங்கிறது ரொம்பவே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம போட்டிருக்க கோட்ஸ் நம்ம நான் கிட்டப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஹாப்பி லேர்னிங். பாய்.